சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பத்தாது விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு, ஏ நண்பி ஏ நண்பா ஏ விசில் போடு, GOATக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, ஏ நண்பி ஏ நண்பா விசில் அடி என்னோடு. Hi guys, welcome to TS2 channel. ஸோ நீங்கள் thumbnail பார்த்து தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ TVK and CSK 2026 இதை பற்றி தான் பேச போகிறோம் முழுக்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ரெண்டாயிரத்தி 26 ரெண்டு பேருக்கு தான் வெற்றியே. இன்னொன்று டிவிகே த ரைசிங் பவர். இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதி வந்து சினிமாவை விட்டு விலகி ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் காட்டினதுக்கு அப்புறம் அவரோட அந்த கட்சி வந்து லிட்டில் பை லிட்டில் க்ரோ ஆகி இன்னைக்கு டிஎம்கேக்கு டிரெக்ட் ஆப்போசிட் கட்சியாக வளர்ந்துருக்குன்னா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன் டிவிகே வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட், யூத்தோட சப்போர்ட். தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த யூத்ஸ், நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கேன், பட் ஸ்டில் நானே தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், எல்லாமே யூடியூப்லையாக இருக்கட்டும், டிக்டாக்ல அண்ட் தென் இன்ஸ்டாகிராம், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பார்த்துருக்கேன். டிவிகேக்கு வந்து யூத்தோட சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, விச் மீன்ஸ் தேர் ஆர் ஹை பாசிபிலிட்டிஸ் தட் டிவிகே கேன் வின். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபேன் பேஸ். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் நம்பர் 1 உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரோட ஃபேன்ஸ் வந்து ஓட்டர்ஸாக மாறினாங்கன்னா நிலைமை எப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டமும் பயப்படுதுனாக்கா அது டிவிகே வாங்கி சொல்றாரு. தேர்ட் திங் வந்து சிம்பிள் மெசேஜிங். மற்ற கட்சிக்காரங்க மாதிரி சும்மா வந்து இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் சும்மா பேசாமல் எது யதார்த்தத்துக்கு ப்ராக்டிக்கலாக எது பாசிபிளோ எதெல்லாம் லாஜிக்கலோ அதை பற்றி சிம்பிளாக நம்மளோட கட்சி தலைவர் தளபதி விஜய் பேசிட்டு போகிறாரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஃபோர்த் பாயிண்ட் வந்து மாஸ் கண்டென்ட். மற்ற கட்சிக்காரங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னா வந்து சும்மா பேசிட்டு போகிறாங்க, பட் அவங்களுக்கான அந்த ஹைப் இல்லைல்ல. நம்ம தளபதி வந்து பேசும்போது அவருக்கு இருக்கிற ஹைப் வந்து மற்ற கட்சிக்காரங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்ல. எஸ்பெஷலி யூத்ஸுங்க அதுக்கப்புறம் யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து இவரை தான் அட்மையர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது இவருக்கு நிறைய மாஸ் இருக்குது. மற்ற கட்சிக்காரங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு வெத்துறதுக்கு கொஞ்சம் அதிக சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பல வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. அதை தாண்டி வேறு ஏதாச்சும் கட்சி ரைஸ் ஆச்சா? வேறு யாராச்சும் வளர முடியலல்ல. அதெல்லாம் தாண்டி வந்தது யார்? நம்மளோட டிவிகே கட்சி தான். ஸோ அப்படி இருக்கும் போகும்போது தமிழ்நாட்டு மக்களும் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. பொலிட்டிக்கலி இன்னொரு கட்சி வந்து அவங்கள வந்து ரூல் பண்ணி கவர்மெண்ட் மூலியமாக மக்களை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒழுங்கான ஒரு தமிழ்நாட்டை வந்து கொடுக்க முடியுமான்னு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்த ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழக கட்சி. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய வேவே வந்து உருவாக்கும். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது கிரிக்கெட் பக்கம் வரலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறும் ஒரு டீமா அப்படின்னு மற்ற டீம் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க.
பட் சென்னை ஃபேன்ஸுக்கு அது வெறும் டீம் இல்லைங்க, ஒரு இமோஷன். ஏன் சிஎஸ்கே வந்து 2026 வந்து கப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் லெகசின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 கப் ஹோல்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதிக ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல் டீம்னா அது சிஎஸ்கே தான். ஸோ ரெண்டாவது வந்து ஸ்மார்ட் மேனேஜ்மெண்ட். தோனி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து இதை வந்து நல்லா ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கிட்டு போனதுனால தான் இன்னைக்கு இந்த டீம் வந்து ரொம்ப பெரிய டீமாக வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமை வந்து ஓன் பண்ணுறக்கூடிய பீப்புள் எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப், அவங்களுக்கு தனி ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபேன் பேஸ். அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலம்பரசனுக்கு எப்படி லாயல் ஃபேன் பேஸோ அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் லாயல் ஃபேன் பேஸ்மா ஆர்சிபிக்கும் இருக்குது, அதை நான் தனியாக சொல்கிறேன். அண்ட் த ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ப்ரெஷர் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன்ஸ். இது வந்து நாங்கள் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். ஈஸியாக வின் பண்ணக்கூடிய மேட்சை கூட கடைசியாக கொண்டு வந்து மாஸாக கிளாஸாக வெத்துவாங்க. அது நம்ம சிஎஸ்கே டீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அதை நாங்கள் மைனஸாக பார்க்கக்கூடாது, ப்ளஸ்ஸாக பார்க்கணும். ஓகே, எம்எஸ் தோனி வந்து சிஎஸ்கே டீமில் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் கம்பேக் டீம்ஸ் வந்து அதிகமாக வின் பண்ணும். அதே மாதிரி பொலிட்டிக்கலில் கூட புதுசாக ஆரம்பித்த கட்சி கூட வேவ் லென்த்தை க்ரியேட் பண்ணும். அதனால தான் நான் சொல்கிறேன் 2026 நம்ம சிஎஸ்கே அண்ட் தென் டிவிகேக்கு சாதாரண வருஷமே கிடையாது, அண்ட் அவங்களோட ஃபேன்ஸுக்கும் சாதாரண வருஷமே கிடையாது. நம்ம இந்த வருஷம் கப்படிக்கிறோம், கட்சி ஜெயிக்கிறோம், வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிவிகே அண்ட் தென் சிஎஸ்கே இது ரெண்டையும் ஒரு தனியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம லைஃப்பை பற்றி பேசலாம். ஓகே, சக்ஸஸ் எப்போ வரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைமிங், இது ரெண்டும் சேரும்போது தான். அதே மாதிரி அதே பிரின்சிபல் தான் நம்மளோட லைஃப்லேயும் இம்பேக்ட் பண்ணும், நம்மளுக்கு புது விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்கும். அண்ட் நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பும் இந்த 2026 கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக தவறான்னு டைம் தான் முடிவு பண்ணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நம்ம பிலீவ் பண்ணோன்னா, ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு பெரிய வரலாற்றையே க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி போல்டான என்டர்டெயின்மெண்ட்டான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்ம டிஎஸ்ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ், டிவிகே ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள எக்ஸைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.